ஓகே, இதுவரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா 3 வகுப்புகள் வந்து முடிஞ்சிருக்கு. அந்த 3 வகுப்புல நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய சட்ட வளர்ச்சி பத்தி தான் எடுத்திருப்போம். ஆக்சுவலி இந்திய அரசியலமைப்பினுடைய சட்ட வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வகையா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஒண்ணு, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்யும் போது வெளியிடப்பட்ட பட்டய சட்டங்கள், ஒழுங்குமுறை சட்டங்கள். மற்றொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இந்தியா வந்ததுக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட இந்திய அரசு சட்டங்கள், இந்திய கவுன்சில் சட்டங்கள். இதை பத்தி பார்த்திருப்போம். ஒரு டெமோவா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1892 பத்தி, அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, இதை பத்தியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். இந்த பிடிஎஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம். கிளாஸும் உங்களுக்கு நடக்கும், அதுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல எடுத்திருக்கோம். பாருங்க, மாண்டேக் சேம்சோட் சீர்திருத்தம் 1919, அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் 1935, அதுக்கப்புறம் இந்திய விடுதலை சட்டம். இதை பத்திலாம் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடந்திருப்போம். இந்த ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெய்லியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் 4 to 6 வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா 9 to 10 வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் எதுலாம் ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? குறிப்பா யூனிட் 4, 5, 6 இந்த 3 யூனிட் தான் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது இப்போதைக்கு நம்ம அகாடமி சார்பா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் வச்சு மொத்தமா ஒரு டீட்டெயிலா என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றது எல்லாமே கவர் பண்றோம். டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம கவர் பண்ணியிருக்கோம்.